இன்னைக்கு நாம சில முக்கியமான கம்பெனிகளோட நிதி நிலவரங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, சில முக்கிய நிறுவனங்களோட Q1 FY26 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அத பத்தி பேசலாம். சரி, நம்ம நோக்கம் இந்த சிக்கலான நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எளிமையாக்கி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உதவணும். கரெக்ட். முக்கியமா என்ன நடந்திருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? முதல்ல சில கம்பெனிகளோட Q1 ரிசல்ட்ஸ், அப்புறம் அவங்க போட்டியாளர்கள், இப்போதைய வேல்யூவேஷன், எதிர்கால கண்ணோட்டம் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே. முதல்ல சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் எல்டிடி. இவங்க ஸ்டீல் பண்றாங்க, அப்புறம் மேங்கனீஸ் அலாய் எக்ஸ்போர்ட்லயும் இருக்காங்க. இந்தியால ரொம்ப குறைந்த செலவுல ஸ்டீல் பண்றவங்கல இவங்களும் ஒருத்தர்னு சொல்றாங்க. ஆமா, அது உண்மைதான். இவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அப்படியா? சொல்லுங்க. ரெவென்யூ, அதாவது வருவாய் 1712.7 கோடி. இது போன காலாண்டை விட QOQ 83.7% அதிகம். ஓஹோ, 83% QOQவா? ஆமா, போன வருஷம் இதே டைம் விட EOY பாத்தீங்கன்னா 71.9% அதிகம். சூப்பர். ப்ராஃபிட் எப்படி? ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், அதாவது PAT, அதுவும் அசத்திட்டாங்க. 436.7 கோடி. இது QOQ 396% மேல. 396%? ஆமாங்க. EOY 120.3% வளர்ச்சி. அபாரமான வளர்ச்சி இது. நம்பவே முடியலையே. இந்த பயங்கர வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அவங்க சுரங்கத்தை விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. அப்புறம் SKS பவர்னு ஒரு கம்பெனியை கையகப்படுத்தினாங்க. ஓ, அக்விசிஷன் பண்ணிருக்காங்களா? ஆமா, அது போக சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ்லயும் முதலீடு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஹெல்ப் பண்ணிருக்குன்னு தோணுது. அப்போ ஃபண்டமெண்டல்ஸா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. புக் வேல்யூ PE ரேஷியோ எல்லாம் எப்படி இருக்கு? ஒரு பங்குக்கான புக் வேல்யூ 168.23 ரூபாய். பிரைஸ் டு earnings, அதாவது PE ரேஷியோ 22.12ல இருக்கு. 22 இன்ன வளர்ச்சிக்கு ஓகேவா? ஆமா, இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி காட்டியிருக்கிற கம்பெனிக்கு 22 PE ரொம்ப அதிகம்னு சொல்லிட முடியாது. எதிர்காலமும் நல்லா இருக்கிற மாதிரி தான் சிக்னல்ஸ் இருக்கு. ஓகே, சரி. அடுத்ததா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், MCXக்கு போவோம். MCX இந்தியாவோட நம்பர் 1 கமாடிட்டி டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச். இவங்க ரிசல்ட்ஸ் எப்படி? இவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. Q1 ரெவென்யூ 405.8 கோடி ரூபாய். போன வருஷத்தோட 60% அதிகம். 60% YOY ரெவென்யூ growth நல்லா இருக்கு. PAT 203.2 கோடி ரூபாய். இது போன வருஷத்தோட 83% அதிகம். ஓஹோ, இங்கேயும் நல்ல வளர்ச்சி. ஆமா, அவங்களோட ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர், அதாவது ADT, சராசரி தினசரி வர்த்தக மதிப்பு, அது 3,10,77,000 கோடிக்கு போயிருக்கு. YOY 80% அதிகம். மார்க்கெட் நல்லா ஆக்டிவா இருக்குன்னு தெரியுது. இவங்க எதிர்காலம் பத்தி என்ன தகவல்? ஸ்டாக் ஸ்பிளிட் வேற சொன்னாங்கல்ல? ஆமா, 1.5 ஸ்டாக் ஸ்பிளிட்க்கு போர்ட் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. சீக்கிரமே நடக்கலாம். இது ஒரு பங்கா 5 பங்கா பிரிப்பாங்க. ஆமா, விலை குறையும். சின்ன இன்வெஸ்டர்ஸ் வாங்க ஈஸியா இருக்கும். கரெக்ட். மார்க்கெட் ஷேர் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும். என்னது? PE ரேஷியோ 69 கிட்ட இருக்கு. 69.17. ஓ, அது கொஞ்சம் அதிகம் இல்லையா? ஆமா, அது கொஞ்சம் ஹையர் சைடுல இருக்கு. அதாவது பங்கு விலை ஏற்கனவே நல்ல லாபத்தை எதிர்பார்த்து ஏறி நிக்குது. அதனால இங்கேருந்து இன்னும் பெரிய ஏற்றம் வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். வேல்யூவேஷன் ஒரு கன்சர்ன். புரியுது. அடுத்ததா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய கம்பெனி ITC. ஆமா, ITC, FMCG, சிகரெட்ஸ், ஹோட்டல்ஸ், பேப்பர் போர்ட்ஸ், அக்ரி பிசினஸ்னு பல துறைகள்ல இருக்காங்க. இவங்க ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு? ITCயோட Q1 ரெவென்யூ 22,177 கோடி. போன வருஷத்தோட 15.8% அதிகம். டீசென்டான வளர்ச்சி. ஆனா PAT அங்கதான் கொஞ்சம் ஸ்லோ. PAT 5,343.4 கோடி. போன வருஷத்தோட ஒப்பிட்டா வெறும் 3.2% தான் அதிகம். ஓ, ரெவென்யூ நல்லா வளர்ந்தும் ப்ராஃபிட் ஏன் அந்த அளவுக்கு வளரல? அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை அவங்களோட மத்த பிசினஸ்ல இன்புட் காஸ்ட் பிரஷர், அதாவது மூலப்பொருள் விலை ஏறினதுனால ப்ராஃபிட் மார்ஜின்ல கொஞ்சம் அழுத்தம் இருந்திருக்கலாம். அவங்களோட பலம் என்னன்னு சொல்வீங்க? அவங்க இந்தியாவோட நுகர்வோர் சந்தையில ரொம்ப காலமா ரொம்ப ஆழமா இருக்காங்க. FMCG பிரிவுல கட்டமைப்பு ரீதியான வளர்ச்சி நல்லா இருக்கு. சிகரெட் பிசினஸ் எப்பவுமே ஒரு ஸ்டெடியான கேஷ் கவ் தான் அவங்களுக்கு. ஆமா, அது உண்மைதான். அதனால ஒரு நிலையான பெரிய கம்பெனியா பாக்குறாங்க. ஆனா இந்த குவார்டர்ல PAT வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி, இப்போ மத்த சில கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ் ஹைலைட்ஸ் மட்டும் வேகமா பாத்துறலாம். சாலட் ஹோட்டல்ஸ். ஆமா, சாலட் ஹோட்டல்ஸ். அவங்க ரெவென்யூ 894.6 கோடி. இது போன வருஷத்தோட 147.8% அதிகம். அடேங்கப்பா, 147%. PAT 203.2 கோடி. இது போன வருஷத்தோட 234.9% அதிகம். வாவ், இதுக்கு என்ன காரணம்? முக்கியமா நகரங்களுக்கு வர்ற டூரிஸ்ட், பிசினஸ் டிராவலர்ஸ் எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஹோட்டல் துறை நல்ல பிக்கப் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நெட்வெப் டெக்னாலஜிஸ். நெட்வெப் டெக்னாலஜிஸ். இவங்க Q1 ரெவென்யூ 3,112.1 கோடி. YOY 101.7% அதிகம். PAT 304.8 கோடி.
YOY 100% அதிகம். இவங்களும் டபுள் ஆக்கியிருக்காங்க. ஆமா, இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட AI சிஸ்டம் சம்பந்தப்பட்ட வருமானம் மட்டும் 300% உயர்ந்திருக்கு. 300%. அப்போ AI ட்ரெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு. நிச்சயமா, டெக்னாலஜி, குறிப்பா AI எவ்வளவு வேகமா வளருதுன்னு இது காட்டுது. சரி, கடைசியா JSW எனர்ஜி. JSW எனர்ஜி இவங்க Q1 ரெவென்யூ 5411 கோடி, YOY 77.8% அதிகம். PAT வந்து 836 கோடி, YOY 56.5% அதிகம். இவங்களும் நல்ல வளர்ச்சி தான். ஆமா, ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பக்கம் இவங்க நிறைய கவனம் செலுத்துறாங்க. அதோட பலன் தெரியுது. ஆனா இங்கேயும் QE கொஞ்சம் ஹையர் சைடுல இருக்கு, 41.2ல இருக்கு. ஓகே, அப்போ JSW எனர்ஜி, MCX ரெண்டுலயும் வேல்யூவேஷன் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆமா, நல்ல வளர்ச்சி இருந்தாலும் வேல்யூவேஷனும் பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த ரிசல்ட்ஸ் வச்சு பார்த்தா சில குறிப்பிட்ட துறைகள், அதாவது எனர்ஜி, டெக்னாலஜி, ஹோட்டல்ஸ் மாதிரி செக்டர்ஸ்ல அசாதாரணமான வளர்ச்சி இருக்கு. கரெக்ட். ITC மாதிரி பெரிய கம்பெனிகள் கொஞ்சம் நிலையான மிதமான வளர்ச்சியில இருக்கு. ஆமா, ஆனா எல்லா இடத்துலயும் நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வேல்யூவேஷன், பங்கு மதிப்பீடு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. நிச்சயமா, இந்த அதிக வளர்ச்சி எண்கள் இப்படியே கண்டினியூ ஆகுமா, இல்ல இது இப்போதைய மார்க்கெட் சூழ்நிலையால மட்டும் வந்ததான்னு பார்க்கணும். ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு கம்பெனியோட அடிப்படை பலம், அவங்களோட எதிர்கால திட்டங்கள், மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, இதெல்லாம் வச்சுதான் லாங் டேர்ம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். சரி, இந்த கலந்துரையாடலை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இந்த தலைப்பு பத்தி உங்க கருத்துக்கள் என்னங்கறதை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மறக்காம, இது வந்து தகவலுக்காகவும் கல்வி நோக்கங்களுக்காகவும் மட்டும்தான். ஆமா, எந்த ஒரு நிதி முடிவுகளையும் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நிதி ஆலோசகரை அணுகி பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க உங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி கைட் பண்ணுவாங்க. கரெக்ட். நன்றி. நன்றி.